சகலத்தையும். இவ்வளவு சொல்லும் போது யோபு சொல்றாரு 6வது அதிகாரம் 7வது வசனத்துல, உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொட மாட்டேன் என்கிறது. நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல. இந்த யோபு நண்பர்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லல, வேற நிறைய சொன்னாங்க. அதனால நான் ஆனா இதை நான் நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வரேன். நாம் இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா தொடாது. அதனாலதான் எவ்வளவு இங்க பாரு, கர்த்தர் ஒண்ணே ஏதோ தொடமாட்டேன் என்கிறது. என்ன வார்த்தை சொல்றாங்க? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கூடாரமா? என் மனைவி என் மேல இருந்து வடிகிற சீலை கூட தொடக்க மாட்டேன். ஏதாவது ஆறுதலுக்கு 4 வார்த்தையை சொல்லுவான்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுங்கிறான். இதா சமாதானம்? உம்முடைய சந்தானம் பெருகி எங்க ஒன்னையுமே காணும். தேசத்துல எல்லாம் அவங்க பழகி இருப்பாங்க. நல்ல முதிர் வயதுல இதெல்லாம் அதாவது சில காரியங்கள் கேட்க நல்லா இருக்கும். ஆனால் சில சிச்சுவேஷன்ல சில காரியங்களை கேட்க கூட நமக்கு பிடிக்காது. இல்ல விரும்பி கேட்கிறோம், சில நேரத்தில் விரும்பி செய்தி கேட்போம். ஆனால் சில நேரத்தில் அந்த வேதனை ஆழத்தில் போகும்போது கூட செய்தி கூட கேட்க நம்முடைய மனசு மறுக்கும். என்ன கேட்டு, எதுக்கு கேட்டு? ஆத்துமா தொட மாட்டேன் என்கிறது. அவைகள் அரோசிகமான போஜனம் போல இருக்கிறது. ஆமென். சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நல்ல ஃபீவரில் இருக்கிறவனுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி வச்சது போல இருக்கும். அவனுக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்படிதான் இருக்கும் நம்ம விசுவாச நிலைக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தைக்கும். ஆனா நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன விருப்பத்தை நிறைவே. கைகளை உயர்த்தி நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை சகர பலரதனர ஒரு முறை என்னிடம் ஒரு முறை சலமக்கரோ தனலரே மமரா தனலர. அதாவது நம் தேவனால் நம்மை மகிழ்ச்சியாக்க எதுவும் செய்ய முடியும். இந்த வார்த்தைய நீங்க இப்பவே சாட்சியா சொல்ல ஆரம்பிச்சிருங்க. என்ன? உம்முடைய செய்கையால் என்னை. எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, உம்முடைய செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நன்றாய் தெரிந்த வேத பகுதியினால எல்லா வசனம் வாசிக்க வேண்டும் என்று அல்ல, ஆனாலும் இன்று பேசும்படிக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தந்ததுனால எனக்கு பர்சனலா பலனா இருந்தது. நிச்சயமாய் உங்களுக்கும் இது பலனாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை தான் ஆதியாகமம் 41:51 வாசியுங்கள். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும், யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய, நீங்களும் என்னை அப்படியே வாசிக்க வச்சுட்டீங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
மறக்கும்படி தேவன் பண்ணினார். அதாவது தேவனுடைய செய்கை. வருத்தம் நீங்க வைக்கலாம், வருத்தத்தை நீங்க வைக்கலாம் இல்ல. ஒருத்தங்க நமக்கு சாப்பாடு தராம பட்டினி போடுறாங்கன்னு வைங்கள, சாப்பாடு தராம பட்டினி போடுறாங்க. அதனால நமக்கு என்ன உண்டாகுது? பசி உண்டாகுது. வருத்தம்லாம் ரெண்டாவது, பசி. இப்போ பசியும் இருக்கு, கூட என்னவும் இருக்கு, வருத்தமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இப்போ ஒருத்தங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்ப எது மாறும்? ஆனா எது மாறாது தெரியுமா? வருத்தத்தை மாற்றிடலாம், ஆனா மறக்க வைக்க முடியாது. ஒருத்தங்க வந்து கத்தி எடுத்து நம்ம கையை குத்திட்டாங்க. அந்த காயத்தை என்ன பண்ணிடலாம் அப்படி தெரியுமா? ஆற்றிடலாம். ஆனா அந்த காரியத்தை மறக்க முடியாது. ஒருத்தங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. நமக்கு இன்னொரு வீட்டுக்குள்ள போனா அந்த சிச்சுவேஷனை நம்ம மாத்திட்டோம். ஆனா அந்த செயல் இருக்குல்ல, மறக்க முடியாது. ஆனா இங்க கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? வருத்தத்தை போக்குகிற செயலாய் மட்டுமல்ல, அவன் வருத்தப்பட்டதையே மறக்கும்படியான. எனக்கு இதுதான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு, ஆண்டவரை என்ன ஆண்டவரை, சில காரியத்தெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல. சில காரியங்கள்லாம் பாருங்க, தாவீது வந்து சீமை வந்து அப்படி கல்லை தூக்கி போட்டு சவிச்சுட்டே வரான். அப்படியே சூழ்நிலை மாறுது. இப்போ தாவீது திரும்ப வரார், ஜெயத்தோட வரார். ஏன்னா அப்சலோம் அவுட்டு. இந்த சீமை பார்த்தான், இனி நம்ம கதை முடிய போகுது. நேர போய் தாவீது காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து தாவீது மன்னிச்சும் விட்டுட்டார். ஆனாலும் தாவீது கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி சாலமோனை மெதுவா கூப்பிட்டு, அந்த சீமை இருக்கான் தெரியுமா, அதை வந்து அவனை சும்மா விட்டுறாதுன்னா அப்படிங்கிறார். ஏன்னா அந்த செயலை விட்டு அந்த 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 சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனா அந்த டைம் அவனுக்கு உண்டான அந்த கசப்பான அனுபவம் இருக்குல்ல, அத தாவீதால வந்து நம்ம நிறைய சூழ்நிலைகளை விட்டு வந்துட்டோம். நம்ம கஷ்டப்பட்டோம், அந்த சூழ்நிலையை விட்டு வந்துட்டோம். ஆனா அந்த கஷ்டப்படும் போது நம்ம சிலரால பாதிக்கப்பட்டிருப்போம் தெரியுமா? ஆனா இங்க யோசேப் என்ன சொல்றாருன்னா, என் வருத்தத்தை போக்கினார் என்று மட்டுமல்ல, அந்த வருத்தத்தையே மறக்க வச்சுட்டார். அதாவது அவனுடைய சகோதரர்கள் எங்க அண்ணன்லாம் எனக்கு பண்ணத என்ன பண்ணானே எனக்கு. ஆமே, இப்படி ஆண்டவர் பண்ணுவார், இப்படி பண்ணுவார். அப்படி பண்ணதுனாலதான் யோசேப்புக்கு சகோதரர்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா சகோதரர்கள் கியூல நிற்கும் போது யோசேப்பு கண்ணு காட்டி அதே போல ஒரு கிணற தோண்டு, அதே போல தோண்டு இல்ல. நம்ம இப்படித்தானே நிறைய தோண்டிட்டு இருக்கிறோம். வருத்தம் யாவையும் மறக்கும்படி. அப்போ இது தேவனுடைய செயல். தேவனுடைய செய்கையினால் யாரை மகிழ்ச்சியாக்குவார்? தேவ சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள். இது எப்படி சாத்திய ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு தான் ஆவியானவர் தானே நமக்கு தெளிவு உண்டாக்குவார். அப்போ எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காட்டினாங்க, நல்லா தெரிந்த வசனம். என்ன வசனம் அப்படின்னா, 46வது சங்கீதம் அதனுடைய 8-9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்ன செய்கிறாராம்? 9ல் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை, சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தத்தை எப்படி ஓய பண்றார் தெரியுமா? சும்மா அப்படி வெள்ளக்கொடி காட்டி இல்ல,
திரும்ப யுத்தம் எழும்பாதபடிக்கு அடுத்தவர் என்ன பண்றார் பாருங்க, வில்லை ஒடித்து ஈட்டியை, வில்லு இருக்கிறதுனால தானே நீ எய்ற, ஈட்டி இருக்கிறதுனால தானே சவுலே உனக்கு தாவீதை பார்க்கும் போதெல்லாம். சவுலுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, தாவீது வாஸ்தது அவனுக்கு பிடிக்குது, ஆனா தாவீது 4 பேர் புகழ்ந்தது அவனுக்கு அது உள்ள கிடக்கு. அந்த ஈட்டிய கர்த்தர் என்ன பண்றார், முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டி பேசினது என்னன்னா, ஏய், பூமியின் கடைமுனை மட்டும் என்னால யுத்தத்தை ஓய பண்ண முடியுது, உன் வருத்தத்தை மறக்க பண்ண எனக்கு முடியாதா? பூமியின் கடை மட்டும் உள்ள யுத்தங்களை எப்படி இனி ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவனால் என்ன பண்ண முடியாது, திரும்ப எழுந்திராதபடிக்கு பார்வோன் சேனை கவிழ்த்து போட்டவர் அவர். இனி நீ உன் சகோதரனுக்கு தீமை செய்யணும் நினைச்சா கூட தீமை செய்ய முடியாத அளவுக்கு உன் மனதில் இருக்கிற ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சரி, சகோதரன் வந்துட்டான், அவன் அன்னைக்கு செஞ்சதை நினைக்கலாம், அந்த நினைவு வரமாட்டேங்குது. சிலருக்கு சிச்சுவேஷனை தாண்டி வந்துட்டாங்க, ஆனா சில நினைவுகளை விட்டு வெளியே வர முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சகோதரர்கள் அன்னைக்கு இருந்தது போல இல்ல. அன்னைக்கு உண்மையிலே கொஞ்சம் கொடூரமா தான் இருந்தாங்க, கொஞ்சம் நல்ல ரூடா தான் இருந்தாங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம கண்ணுக்கு முன்னாடி தனியா யோசேப்பை அனுப்பி விடுறாங்க. இவங்க ஜாலியா இருக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு. யோசேப்பு பட்ட வருத்தம், கஷ்டம். ஆனா இன்னைக்கு அதே சகோதரர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு எப்படி ஒரு மாற்றம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல யோசேப்புக்கு அவன் சொல்ல, நீங்க தீமை செய்தீர்கள் கூட சொல்லல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய, அவன் உண்மையில மறக்க பண்ணிட்டார். இந்த அப்படி மெதுவா சிமியோன் லேவியெல்லாம் யோசேப்பு பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ, நான் தான் அவன் கழுத்தை பிடிச்சேன், இப்போ என் கழுத்தை பிடிப்பானே. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். உண்மையில நினைக்க மட்டுமா செஞ்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் யோசிப்பு சொல்லி காட்டினாரா? இல்ல. ஏன்னா அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய செயலை பாருங்க, மறக்க பண்ணிட்டான். என் வருத்தம் எப்படி மறக்க பண்ணினார்?